ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலியில் நிற்கிறேங்க. திருநெல்வேலியில் மதிய சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என் வீட்டம்மா ஒரு அப்ளிகேஷன் வச்சாங்க. என்னன்னா ஒரு நல்ல ஒரு மட்டன் கறி சாப்பாடு கிடைக்கிற கடையா இருந்தால் பாருங்க அப்படின்னு. கடைசியில் ஊருக்குள்ளே தேடி பார்த்தேன், சரியாக கிடைக்கல. நம்ம திருநெல்வேலியிலேருந்து சிவலப்பேரி அப்படிங்கிறது, சிவலப்பேரி பாண்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவலப்பேரி போகிற ரோட்டில், அது ஒரு மெயின் ரோடு தான் வைங்களேன், அதில் ஒரு கடை கண்டுபிடிச்சேன் பார்த்துடுங்க. கடற்கறி மட்டன் சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு கடை கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு இந்த கடையை வந்து சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நவநீதன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நண்பர். அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி, ஸ்ரீலங்காவுக்கு நம்ம கூட வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து இதை காட்டினார் இந்த கடையை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி ஒரு சின்ன கடை தான், பெரிய கடைலாம் கிடையாது. அந்த கடையை வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சின்ன கூரை கடையில் ஒரு 2 இளைஞர்கள் நடத்திட்டு இருக்காங்க, சின்ன பசங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல அருமையான டேஸ்ட். நான் இப்போ நிற்கும் போதே எனக்கு அந்த வாசனை வெளியே வருது. அதுவே நமக்கு பசியை கூட்டுது பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் அவங்களுடைய சுய வேலைவாய்ப்புக்காக உருவாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கடையை தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இந்த சாப்பாடு எப்படி இருக்குது, இந்த வந்து ஒர்த்தா இவங்க 140 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த டேஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டானாலும் அண்ணன் வந்து வச்சிருக்கிறாங்க உள்ள சாப்பாடு. ட்ரை பண்ணிடுவோம். என்னென்ன இருக்குது? எலும்பு குழம்புலாம் இருக்குது. சூப்பர். சாப்பாடு ஓகேண்ணே, தாங்கண்ணே. எல்லாம் தாங்க, ஒரு ரவுண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல வந்து வெங்காயம் வச்சுட்டாங்க. சோறு நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னா இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. இவ்வளோ சாப்பிட்டுக்கிட மாட்டேன். கறினா நிறைய சாப்பிடுவேன், சோறுனா சாப்பிட மாட்டேன் பார்த்துருங்க. அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது எனக்கு. இது என்ன குழம்புனே? மீன் குழம்பு. சார், எலும்பு குழம்பு. மீன் குழம்புலாம் கிடையாதுங்க, வெறும்லேயும் மட்டன் சாப்பாடு தான். போதும். எலும்பு ரசம். எங்கள் வீட்டில் வந்து எலும்பு ரசம்னு சொல்லுவோம். எப்படி இருக்குன்னா ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. அடா, மாற்று கருத்தே கிடையாது. வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. யாருன்னு செய்கிறா இதெல்லாம்? வீட்டில் அம்மா. அதுதானே பார்த்தேன். இப்போ நம்ம ஊர் சைடு சாப்பாடு நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது அதே டேஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு எதுவும் இருக்கா? சுக்கா வைங்க, இன்னொன்று வைங்க. எனக்கு நானே சாப்பிட்டுக்கிறேன். அவனுக்கு வயிற்று அப்படியே அவ்வளோட. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலும்பு ரசம் நம்ம சாப்பிட்ருக்கோம், ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா இருக்குது, ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடல் இருக்குது. இந்த குடல் மட்டன் ஐட்டங்கள் இது மட்டும்தான், சிக்கன் அந்த மாதிரி ஐட்டங்கள் கிடையாது. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு கால் அப்படியே அழகாக வருங்க. இது சூப்பில் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எலும்பில் ரசங்கிறதுனால அதில் போட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடலும் நல்ல பெரிய பெரிய சைஸாக இருக்குங்க. கொஞ்சம் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். காரம் சீரம் அந்த டேஸ்ட்டு, அது மட்டனோட அந்த டேஸ்ட்டு அப்படியே இறங்கியிருக்கு. குடலோட டேஸ்ட்டு தனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது, சோத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. கருவேப்பிலை, மிளகு எல்லாமே போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. அந்த வாசனை சுத்தமாக இல்லை, அந்த குடல் வாசனை அப்படிம்பாங்கல்ல, சுத்தமாக இல்லைங்க. செம்ம சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மட்டன் சுக்கா. நம்ம லாஸ்ட்டாக வந்ததுனால ஒரே ஒரு மட்டன் சுக்கா தான் இருந்துச்சு, அது உங்களுக்காக டேஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். சின்ன சின்ன பீஸா, இந்த கொத்துக்கறின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பெரிய பெரிய பீஸா போட்டு தான் நம்மளால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. சின்ன சின்ன பீஸா இருக்கிறதுனால அது ஒவ்வொரு பீஸா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இது வேறு டேஸ்ட்டு, இது வேறு டேஸ்ட். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இதில் தக்காளி மிளகாலாம் அதிகமாக போட்டு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஊர் சைடு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்படி மட்டன் சுக்கா வைப்பாங்களோ அந்த மாதிரி. மொத்தத்தில் வீட்டு சாப்பாடு ப்ளஸ் நம்ம ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டோன்னு வைங்களேன், அந்த மாதிரி. ஒரு பக்கத்தில் தலைவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சார், எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ஏன்னா இவன் தான் கேட்டுட்டு இருந்தாம்மா, இன்றைக்கி வந்து வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்ற ஒரு பிளான் தான். வெஜ்ஜு ஓகேவா, நான்வெஜ் ஓகேவா? இது எப்படி இருக்கப்போ? நாங்கள் தலைவர் கொஞ்சம் சிக்கன் ஃபேனு, சிக்கன் இல்லாமல் போயிடுச்சு, அது ஒன்று தான். மற்றபடி இந்த இதாக சுக்கா சாப்பிட்டு பார்ப்போம். சுக்கா சாப்பிட்டு சொல்லு அப்பாவுக்கு இல்லை, மக்களுக்கு சொல்லு. குடல் அவங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. சுக்கா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கோ. சாப்பாடோடு வச்சு சாப்பிடுங்க.
இந்த அப்படி அப்படி சேர்த்து வச்சு சாப்பிடுவோப்போ. சேர்த்து அப்படி சாப்பாடோட சேர்த்து வச்சு. காரமாக இருக்கு, தண்ணி கொடுங்க. காரமாக இருந்தால் தண்ணி கொடு தம்பி. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோம். நல்லா தான் இருக்குண்ணே. ஏயா வயிற்றுல கலப்புற, நல்லா தான் ஏன் இருக்கு அப்படிங்கிறாப்புல. சுட சுட சாப்பிட்டோன்னு வைங்களேன், அந்த சூடுக்கும் அந்த மட்டன் எலும்பு ரசத்துக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இதே ஆக்சுவலி நம்ம மற்ற கடைகளில் மட்டன் சாப்பாடுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுன்னா சால்னா மாதிரி வச்சுருப்பாங்க. மட்டனை வந்து மட்டன் குழம்பு வந்து சால்னா மாதிரி வச்சுருப்பாங்க. இது அப்படிலாம் கிடையாது. எலும்பு ரசம் நம்ம வீடுகளில் வைப்போம்ல, என்னதான் மட்டன் சுக்கா வச்சுருந்தாலும் வீட்டில் எலும்பு ரசம்னு தனியாக வைக்கிறது ஒரு டேஸ்ட் வேறு லெவலு. அதை வந்து இது அப்படியே வச்சுருக்காங்க, அதனால தான் டேஸ்ட் நல்லா இருக்கு. சிவா உனக்கு எப்படி இருக்கு? ஓகே தானே? உனக்கு தான் 2 நல்லி எலும்பு விழுந்துருக்கு போல இருக்கு. திங்கிறவனுக்கு பல்லு இருக்கவனுக்கு நல்லி எலும்பை காணும். பல்லு இல்லாத உனக்கு தான் நல்லி எலும்பா இருக்குது. என்னாலையும் கிடைக்க முடியலையா? அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடாவாக இருக்கும் போல இருக்கு. கிடாக்கறி அதான் மெயின். இருங்க கொஞ்சோண்டு சோத்தை உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு செய்வோம். 2வது ரவுண்டு ஓடிட்டு இருக்கீங்க. 2வது ரவுண்டு. நீ எத்தனாவது ரவுண்டியா? 2வது ரவுண்டு முடிச்சிட்டான். தயிர் ஊற்றி முடிச்சிட்டான். ஏன்னா தலைவருக்கு வயிறு சரியில்லை. அதுவும் இங்கே சுக்கா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்து ஒன்று தானே இருந்துச்சு, அதனால் கொஞ்சோண்டு தான் கிடச்சிது அவனுக்கு. என்னையா எலும்பு ரசம் மட்டும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டான். 2வது ரவுண்டு ஓடிட்டு இருக்கீங்க. இன்னும் ரசம் இருக்குது, மோர் இருக்குது. எனக்கு இந்த நம்ம எலும்பு குழம்பை வந்து விட மனசு இல்லை, அதனால் 2வது ரவுண்ட்லையும் ரசத்துக்கு பதிலாக இதை வாங்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து 2-3 நல்லி எலும்பு கிடக்கு. இதை முழுசாக முடிச்சுட்டு இது நல்லி எலும்பு நான் கொண்டு போயிடுவேன். அது நமக்கு வீட்டில் முத்தலகுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கொடுக்குறதுக்கு. எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டேன். அதேமாதிரி குடலும் வந்து 3 குடல் வாங்கி சாப்பிட்ருக்கேன். பத்தலை நமக்கு, அது 3 குடல் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நல்லா கருவேப்பிலை பெருசாக கருவேப்பிலை போட்டு செம்ம. மட்டன் சுக்கா கிடைக்காம போச்சு. கொஞ்சம் சீக்கிரம் அடுத்த வாட்டி வரும்போது சீக்கிரம் வந்து மட்டன் சுக்கா இன்னொரு 2 ரெடி பண்ணிடுவோம். அதே கொஞ்சம் ரசம் கொடுங்க. குழி தோண்டி வச்சுக்கிடுவோம், ரசத்துக்கு அப்போ தான் சரியாக வரும். இல்லைன்னா ஓடிடும் போல இருக்குது. எலும்பு ரசமும் சேர்ந்து. மிளகு ரசமானே ரைட். போகிறேன். ஏற்கனவே ரசம் நல்லா இருக்குல்ல. இன்னும் 50 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்து நான் போய் சாப்பிட்றதுக்குள்ளே பசி உயிர் போயிடும். வீட்டு சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டாச்சு. அடாடா காசுங்க. எளிமையான ஆட்கட்டில் இருந்துன்னா ஒரு எளிமையான சாப்பாடு எளிமையான விலையில் வருது. இதை தேடுறது தான் நம்மளோட வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய பெரிய ஏசி ரெஸ்டாரண்ட்லாம் பெரிய அளவில் கிடைக்கும், ஆனால் இந்த டேஸ்ட் கிடைக்காது. அப்பா மூக்கு ஒழுகுதுங்க. டிஷ்யூ நல்ல வேலை கொண்டு வந்தோம். ஒழுக மூக்கு ஒழுக வேர்வை ஒழுக அட்டகாசமாக இருக்குது. இலையை நம்ம எடுத்து போட்டுருவோம். இலை நல்லா வெயிட்டாக இருக்குது. இப்படியே இலையை வெளியே போயிட்டோன்னு வைங்களேன், மான் கூட வரும். ஏன்னா இது வந்து சிவலப்பரிங்கிறது மான் ஏரியா இருக்கிற இடம். மான் ஆடு சரியான டேஸ்ட்டுங்க. வாசனை இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க. கிடாக்கறி வாசனை அப்படிங்கிறது சொல்லுவாங்கள்ல, அந்த கிடாக்கறி வாசனை கையில் இருக்கிறது தான் இருக்குல்லே டாப்பு. அட்டகாசம் போங்க. துடைக்க மனசு வரலைங்க, நான் துடைச்சானே ஆகணும். கை கழுவுனா துடைக்க தானே செய்யணும். என்ன கத்தி வாங்க. அப்பா 4 பேர் சாப்பிட்டதுக்கு வீட்டு சாப்பாடு அவ்வளோ அருமையான சாப்பாடுங்க. சின்ன கடை தான், ஆனாலும் இந்த சின்ன காலாக இருந்தாலும் நல்ல காலும்பாங்கல்ல. நீங்கள் வந்து சிவலப்பரி இங்கேருந்து போனால் குறுக்குச்சாலை இன்னொரு 40-45 கிலோமீட்டரில் தூத்துக்குடி தாண்டி குறுக்குச்சாலை வரும். இங்கே திருநெல்வேலி கேடிசி நகரில் இப்போ நான் நிற்கிறது வந்து கேடிசி நகர். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு அரங்கம் ஒன்று இருக்குது. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட விளையாட்டு அரங்கம். ஆப்போசிட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கேகே மட்டன் சாப்பாடு முழு சாப்பாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் வந்தாலே வரும்போது
போலீஸ் ஸ்டேஷன், தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில். நீங்கள் வேறு எங்கேயும் லொக்கேஷன் தேவையில்ல. பாத்திமா பள்ளிவாசல்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவை. பள்ளிவாசல் இருக்குது. ஸோ இவ்வளோ லொக்கேஷன் சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். எங்கள் 2 பிள்ளைகளுக்குமே இப்போ வீட்டம்மாவுக்கும் பிடிச்சிருச்சு. நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வந்தாலே சாப்பிடலாம், சிம்பிளாக இருக்குது. இவ்வளோ நான் ஹெவியாக சாப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்கு ஹெவி மாதிரியே தெரில. வயிறு மட்டும் தான் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, மற்றபடி ஹெவி மாதிரியே தெரிலங்க. சூப்பராக இருக்குது. 2 இளைஞர்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். யாரும் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. இது வந்து எனக்கு என்னென்னா, நம்ம தேடி சாப்பிட்டு சாப்பாடு கடையே உங்களுக்கு போட்டிருக்கேன். மற்றபடி இப்போ ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி கடையா, அவங்க ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது துட்டு கொடுத்துக்கு கூப்பிட முடியுமா அவங்களால? அது அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து நல்ல ஒரு தரமான உணவை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை தேடி வந்திருக்கேன். எனக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ண நவநீதன் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதாவது நல்ல ஹோட்டல் இருந்தாலும் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் இருந்தால் அவங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வாங்க, நான் போயிட்டு வரேன், கிளம்புறேன். சரியா?